பல்லோ பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவயத்துக்கு நன்றிய பாடியார் மறைத்துணை பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றான். எங்க மனைவி சொன்ன சாட்சி, இன்னும் எல்லாத்தையும் இழந்துட்ட, சொத்து சுபத்து போச்சு, பிள்ளையே போயிடுச்சு, உன் சரீரமும் நோய் வாய்ப்பட்டுருச்சு, இவ்வளவு இழந்த பிற இன்னும் என்னையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பழிச்சு அவனை தூசிக்க சொல்லும்படி ஏவுறா. ஆனாலும் அந்த இடத்துலையும் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார் யோபு. யோசிச்சு பாருங்க, வெளியில் இவ்வளோதான் பிரச்சனை, வெளியிலே சமாளிச்சிடலாம், உள்ள குடும்ப சூழ்நிலைகளை காத்துக்கொள்ள ரொம்ப எல்லா மனிதரும் ஞானி போன்ற சாலமோன்னு தோற்று போனது அவன் கல்யாணம் முடித்த மனைவியால் தான். ஆபிரகாமும் தன் மனைவியை சாராளால் தான் அந்த வாக்கு தத்தத்தை மீறி ஒரு சுயமான முடிவுக்கு உடன்பட வேண்டியதாகி போச்சு. ஏதேன் தோட்டத்திலையும் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த அந்த ஏவாளும் அந்த இடத்துல அந்த பழத்தை கனியை பறித்து புசிக்க கொடுத்தது போல் எல்லாம் பெண்ணானவன் பலவீன பாத்திரம். அவங்க வஞ்சிக்கப்படுவது ரொம்ப எளிமைங்கிறனால பிசாசானவன் அந்த பெண்கள் மூலமாக அநேக குடும்பங்களை டச் பண்ணி சில பலவீனங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே நஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகிறத வேதாம அநேக சாட்சிகள் சொல்லுகிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அதான் சொல்லுகிறான் பவுல் நிறுவத்தில், ஆதாம் வஞ்சிக்கப்படலை, எவ்வளோ தானே மீறுதலுக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி ஸ்திரீகளை குறித்து எழுதும்போது உபதேசம் பண்ணவும் ஆலோசனை உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கலைன்ட்டார். நீ புருஷன்கிட்ட பயபக்தியில் இருந்து கற்றுக்கொள்ள கடவுன்ட்டார். அடுத்து பேது நிறுவத்தில் சொல்கிறாரு, பலவீன பாத்திரம் செபங்களுக்கு தடை வராதபடி அவங்ககிட்ட விவேகமாக நடந்துக்கோங்கிறார். பணுதினமும் கணவன் மனைவியும் ஜெபம் பண்ணுவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணி தான் நீங்கள் சத்துருவை ஜெயம் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும்னா, ஒரு நாளும் குடும்பத்தில் மனைவி நற்சாட்சியை ஜீவிக்கணும்னா, தூசிக்கணும்னு சொன்ன அந்த இடத்துல அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ள முடியும். மனைவியும் திட்டாமல் பைத்தியக்காரி பேசுகிறது போல மற்றவங்களை கம்பேர் பண்ண இவத்த பைத்தியக்காரின்னு சொல்லலை. அந்த இடத்துலையும் கவனமாக பேச ஆரம்பிக்கிறார், விவேகமாக நடந்து கொள்கிறார். நீங்களும் நானும் இந்த உத்தமத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் கணவன் மனைவிக்கிட்ட விவேகமாக நடங்க. எந்த விஷயத்தில் ஜெபம் பண்ணுவதில்லை. அப்படி இருந்தீங்கன்னா விவேகத்தை வேகத்தை கட்டக்கூடாது. விவேகமாக நடந்து ஜெபங்களுக்கு தடை வராமல் அவங்க பலவீனா பாத்திரம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க. இந்த விஷயங்களில் நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டுறாமல் கோபத்துக்கு இடம் கொடாமல், அதான் புருஷர்கள் தன் கைகளை உயர்த்தி பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களும் ஜெபம்னுங்கட்டார். அப்படி ஜெபம் கையை உயர்த்தலைன்னா உன் கரம் மனைவிக்கு நேரம் போயிடும். கவனமாக இருந்துக்கும். அந்த கோபத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஒரு இடம் கொடுத்துடாமல், எமோஷன் இடம் கொடுத்துடாமல் கொஞ்சம் விவேகமாக நடந்து கொள்ளுங்க. யோபு விவேகமாக நடந்து தன் உத்தமத்தை காத்து கடைசியில் ஏன் சொல்கிறாரு, என் தாசனை யோபு பேசுனது போல நீதானமாக பேசலை. யோபு பேசுனதை ஆண்டவர் சாட்சியாக அறிவிக்கிறார். நீங்களும் அப்படிப்பட்ட நற்சாட்சியை ஜெபிப்போம், விவேகமாக நடப்போம், நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்வோம். நமக்கு அடுத்து வரும் காலம் பல ரெட்டிப்பான நன்மைகள் காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.